ஹாய் எவரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங். நமக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 3 நாள் நடக்கும், சரிங்களா? உங்களை 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. எந்த கல்லூரி, எந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளென்டி ஆஃப் சாய்ஸஸ் கொடுத்துக்கலாம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்ச உடனே 4வது நாள் எந்த கல்லூரின்னு உங்களுக்கு தெரியும். அது பேர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். தற்காலிகமாக ஒதுக்கப்பட்ட ஒரு கன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு கல்லூரியை கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு கல்லூரி ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும் 4வது நாள் காலையில் 9 மணிக்கு. அந்த ஒரு கல்லூரி அந்த கோர்ஸ் வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அலாட்மெண்ட்டில் கேட்கும். ஸோ அந்த வேணுமா வேண்டாமாங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் வேணுமா வேண்டாமாங்கிறது மட்டும் இல்லாமல் 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 6 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே எனேபிள் ஆகாது. 3 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த 3 பாசிபிலிட்டியோட வீடியோவும் நான் போட்டுட்டேன். அப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னு வீடியோன்னு போட்டுட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்களான்னு தெரியல. நான் 2 வீடியோவும் டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, முழுமையாக சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன். 2வது வீடியோ என்ன வைக்கிறேன்னா, அந்த 3 பாசிபிலிட்டி இப்போ நான் சொல்கிறேன், அது தெளிவாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துருங்க. சரி, அந்த 3 பாசிபிலிட்டி வச்சு தான் இந்த 6 ஆப்ஷன் வந்து அனேபிள் ஆகும். இந்த 6 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஆகணும். அது கிளிக் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம், அதாவது 4வது நாள் 5வது நாள். 5வது நாள் வந்து 5 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். அப்படி நீங்கள் தவற விட்டால் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆகிடுவீங்க. புரிஞ்சுதா? ஸோ அது கன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணலைன்னா அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆகிடுவீங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? சீட்டு வேக்கண்ட் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி தான் சாய்ஸ் ஃபில்லிங்கும். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் விட்டே ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கு, 2 நாள் 4வது நாள் 5வது நாள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து இருக்குது, என்ன பண்ணால் என்ன பண்ணணும், நம்ம இப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுத்தா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அஃபீஷியல் வெப்சைட் பேஜ்லேருந்து நான் எடுத்திருக்கேன். நான் ஒரு பிடிஎஃப் போட்டெல்லாம் சொல்லலை. அஃபீஷியல் டிஎன்ஏ வெப்சைட்டில் டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜர்னு இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த 3 பாசிபிலிட்டி என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிங்கன்னா புண்ணியமாக போகும், எல்லாத்துக்குமே அது போய் சேரும். ஏன்னா 3 பாசிபிலிட்டி என்னென்னா, அதுக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங் தெளிவாக இருங்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் ஏன் தெளிவாக இருங்கன்னு சொல்கிறேன்னு பாருங்களேன். இப்போ ஒரு 50 சாய்ஸ் கொடுத்துருக்குறேன். உனக்கு விருப்பப்பட்ட கல்லூரியும் விருப்பப்பட்ட பாடப்பிரிவும் போட்டிருக்கிறேன். ஓகேவா? இப்போ நீ வந்து சாய்ஸ் உனக்கு கிடச்சதுன்னா, அதாவது ஃபஸ்ட்டு சாய்ஸ், ஃபஸ்ட்டு போட்ட பிஹெச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபஸ்ட்டு நீ பிஹெச்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் போட்டிருக்கேன் அப்படின்னா, அது கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உனக்கு ஒரு 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். என்னெல்லாம் ஆப்ஷன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் குட் ஃப்ரம் கவுன்சிலிங். இதுதான் இருக்கும். 3 ஆப்ஷன். நீங்கள் அடுத்த ரவுண்டு போகிறேன்னா போய்க்கலாம், இல்லை அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணி நம்ம அந்த கல்லூரியில் சேர்ந்துக்கலாம். 3 ஆப்ஷன். இதுவே ஆப்ஷன் கிடைக்காம, சாய்ஸ் கிடைக்காம 2வது சாய்ஸோ இல்லை வேறு ஏதாவது சாய்ஸோ, 1வது சாய்ஸை தவிர வேறு எந்த நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கிடைச்சாலும் சரி, 2, 3, 4, 50, 100 எது கிடைச்சாலும் சரி, உங்களுக்கு 5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதைத்தான் தெளிவாக ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த 5 ஆப்ஷன் என்னென்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அப்வர்ட், டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் குட். ஸோ இந்த 5 ஆப்ஷனில் நீங்கள் ஏதோ ஒரு கிளிக் பண்ணணும். எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுவீங்க? அக்செப்ட் அண்ட் ஜாயின் தான் பண்ணணும். பிடிச்சிருந்தா. பிடிக்கல, ஓரளவுக்கு தான் பிடிச்சிருக்கு, நான் மேலே உள்ளது டைப் பண்ணுறேன். ஏன்னா இப்போ 50வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னா 49 முன்னாடி இருக்கும். 49 கல்லூரியோட கோர்ஸு கல்லூரிகள்லாம் முன்னாடி இருக்கும். அந்த சாய்ஸஸில் ஏதாவது ஒன்று வேணும்னா நம்ம அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்கலாம். அதுதான் அர்த்தம். இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா டிக்ளைன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். டிக்ளைன் கொடுத்து அப்போர்டில் ஒரு கை பார்க்குறோன்னா பாரு, டிக்ளைன், நம்ம இப்போ கிடச்ச அலாட்மெண்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளைன் பண்ணி அப்போர்டு கொடுத்துக்கலாம். அப்போர்டில் தான் கிடச்சிதுன்னா 13வது நாள் தெரியும். 5வது நாள் இது நடக்குதா, ஆமாம் 5வது நாள் கன்ஃபர்மேஷன் நடக்குதா, அந்த ரவுண்டோட 13வது நாள் தெரியும். அதே மாதிரி டிக்ளைன் பண்ணி மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டும் பண்ணிக்கலாம். அந்த அலாட்மெண்ட் வேண்டாம், நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன்னு பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கவுன்சிலிங்கும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், குவிட் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட அர்த்தம். நான் இதோட விரிவாக வந்து இதில் சொல்லியிருக்காங்க. என்ன மேட்ருங்கிறது புரிஞ்சுக்கணும், சீரியஸஸாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இதுவே வந்து எந்த கல்லூரியுமே அலர்ட் ஆகலை. நீங்கள் 50 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, உன் கட் ஆஃப் 160, நீ பாட்டுக்கு பிஹெச்சி குமரகுரு கிருஷ்ணான்ட்டு நீ பாட்டுக்கு வந்து வச்சுருக்கிற, மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் ஏதோ கிடச்ச கோர்ஸெல்லாம் வச்சுருக்கிற, அலர்ட் ஆகலை. உனக்கு சீட் அலர்ட் ஆகாது. ஏன்னா அந்த கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்காது. அந்த கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி இந்த கல்லூரி கிடைக்காது. ஸோ கிடைக்காது அப்படிங்கும்போது நாட் அலர்ட்னு வந்துடும்.
நாட் அலர்ட்னா கல்லூரியும் கிடைக்காது, கோர்ஸும் கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் அப்போ ஓப்பன் ஆகும். என்னென்னா, இஃப் ஆப்டன் அப்வர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் ஆர் எல்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். ஒன்று. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கிடைக்கும்னா மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். மூணாவது ஆப்ஷன் குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். ஃபஸ்ட் ஆப்ஷன் அர்த்தம் என்ன தெரியுமா? நான் மேலே ஏதாவது கல்லூரி கிடச்சா எடுத்துக்கிறேன். நீ 50 சாய்ஸ் கொடுத்துருக்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 50 சாய்ஸில் எந்த சாய்ஸுமே கிடைக்கல அப்படின்னா நாட் அலர்ட்னு தான் வரும். நாட் அலர்ட் வந்துச்சுன்னா அந்த 50 சாய்ஸில் திரும்ப கம்ப்யூட்டர் மேலேருந்து செக் பண்ணிவிட்டு வந்து செக் பண்ணும். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா, இப்போ ஆப்டன் அப்வர்டு அந்த கிளிக் பண்ணினா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து செக் பண்ணிவிட்டு வரும். இருந்ததுன்னா எடுத்து கொடுக்கும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டு மூவ் ஆகிடும். புரிஞ்சுதா? இதில் சோகமான விஷயம் என்ன தெரியுமா? 3ஆவது ரவுண்டு. 3ஆவது ரவுண்டுக்கு அப்புறம் 4ஆவது ரவுண்டே கிடையாது. எப்படி அடுத்த ரவுண்டு போவேன்? அதனால தான் சொல்கிறேன், வெளியே போயிடுவேன். இந்த 2ஆவது ரவுண்டு 1ஆவது ரவுண்டு கூட பிரச்சனை இல்லை. இந்த 3ஆவது ரவுண்டு வந்து 4ஆவது ரவுண்டு கிடையாது. மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு ஆப்ஷனே வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் 3ஆவது ரவுண்டுக்காரங்க. ஓகேவா? சரி, வாங்க என்னென்ன பார்த்துருவோம். இப்போ அந்த 3 பாசிபிலிட்டி பார்த்தாச்சு. அதோட வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோ, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட் ஹூ இஸ் சாட்டிஸ்ஃபை வித் சீட் அலாட்டட் பட் விஷஸ் டு வெயிட் ஃபார் அலாட்மெண்ட் இன் ஹையர் ஆர்டர் இஸ் ஆர் சாய்ஸ் இந்த இன்சூரிங் அப்வர்ட் மூவ்மெண்ட் வில் பி கிவன் டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அக்செப்ட் அண்ட் ஜாயின் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா? அதில் அக்செப்ட் அண்ட் ஜாயினோட அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த சீட்டு பிடிச்சிருக்கு, அந்த அலர்ட்டான சீட்டு பிடிச்சிருக்கு, நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபீஷியல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வரும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ப்ரொஃபீஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். எவ்வளோ நாளுக்குள்ளே? நான் ரிப்போர்ட்டிங், அதாவது நீங்கள் காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணால் முட்டிங்கன்னா, நான் ரிப்போர்ட்டிங் நான் பேமெண்ட் ஏதோ பேமெண்ட் பண்ணால் முட்டிங்கன்னா நாட் வில்லிங் டு ஜாயின் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் வில் பி கேன்சல்டு. அதாவது நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ண முட்டிங்கன்னா 5 நாள் டைம் தருவாங்க. அந்த 5 நாள் டைமுக்குள்ளே போய் நீங்கள் பாருங்கள், 5 நாள் டைம் தருவாங்க. அந்த 5 நாள் டைமில் நீங்கள் போய் பாருங்கள், 5 days தான் டைமு. நீங்கள் டவுன்லோட் தி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், ரிப்போர்ட் தி காலேஜ் ஃபார் அட்மிஷன் அண்ட் பேமெண்ட் ஃபார் ஃபீஸ். நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த 5 நாள் தான் டைம். அந்த 5 நாள் டயத்துக்குள்ளே போனேன்னா எங்கேருந்து 5 நாள்? சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் 2 நாள், 6ஆவது நாள்லேருந்து 10ஆவது நாள் வரைக்கும் அந்த 5 நாள் தான் டைமு. அந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் போய் பேமெண்ட் பண்ணிடணும், உங்கள் டாக்குமெண்ட்லாம் ஒப்படைச்சு. ஓகேவா? பண்ணாவிட்டால் உங்களுடைய சீட்டு கேன்சல் ஆகிவிடும். அங்கே தான் பணத்தை ரெடி பண்ணி வைக்கணும். பணம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத தெரியாது, காலேஜை பொறுத்து மாறும். ஒரு 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைம் ஓடிட்டு இருக்க முடியாது, எஜுகேஷன் லோன்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் அப்படி கட்டி ஆகும். சரிங்களா? சரி, அடுத்தது அக்செப்ட் அண்ட் அப்வர்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மேலே உள்ள கல்லூரி ஏதாவது இருந்தால் நான் பிடிச்சா எடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 50 சாய்ஸ் கொடுக்குற, அந்த 50 சாய்ஸில் வந்து எனக்கு இப்போ ஒரு 10வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோ, மீதி மேலே 9 இருக்குமா, மேலே 9 சாய்ஸில் எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஒரு வாய்ப்பு. அப்போ 10வது சாய்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேல்ல, அதுக்கு நீ டிஎஃப்சி சென்டர் போகணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு வரும் கம்ப்யூட்ரு. அந்த ரிசல்ட் வந்து எப்போ தெரியும்னா, மேலேருந்து செக் பண்ணிவிட்டு வந்து ஏதாவது ஒரு கல்லூரி மேலே மாற்றி கிடச்சிதுன்னா அந்த ரிசல்ட் எப்போ தெரியும்னா 13வது நாள். ஒருவேளை மேலேருந்து செக் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு எந்த கல்லூரியும் கிடைக்கலன்னா, அக்செப்ட் பண்ணி வச்சுருக்க பார்த்தியா 10வது சாய்ஸ் அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கல, அந்த அக்செப்ட்டுக்கு நீ வந்து உனக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து என்ன ஆகுனா, ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அந்த அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கீல அந்த கல்லூரியே கிடச்சிரும். புரிஞ்சுதா? 10வது சாய்ஸ் நீ கிளிக் பண்ணி வச்சுருக்கீல்ல, அந்த சாய்ஸே கிடச்சிரும். நீ அந்த கல்லூரிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஒருவேளை மேலே எதாவது மாறிடுச்சு அப்படின்னா 13வது நாள் அந்த மாறின காலேஜோட ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். நீ போய் அந்த காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான். இதெல்லாம் மாற்றிலாம் விளாட முடியாது. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தா டவுன்லோட்லாம் கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த உடனே நீ கண்டிப்பாக வந்து அடுத்த 5 நாளுக்குள்ளே, 6ஆவது நாள்லேருந்து 10வது நாளுக்குள்ளே நீ என்ன பண்ணணும்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும்னு அப்புறம் பேசலாம். அது தனியாக டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை தனியாக வச்சு நான் பேசுகிறேன். அப்போ அந்த ஆர்டரை தூக்கிட்டு போய் டிஎஃப்சி சென்டரில் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் 7.5 ரிசர்வேஷனுக்கும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கும் போய் எந்த ஃபீஸும் கட்ட வேண்டாம். ஒரிஜினல் மட்டும் கேட்பாங்க, அது கொடுத்தா போதும். ஓகேவா? ஒரிஜினல்ஸ் எல்லாம் அங்கே ஒப்படைச்சிருவீங்களா? ஸோ ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த சீட்டு போயிடுங்கிறதான் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், அங்கே எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ கேண்டிடேட் அலாட்டட் 5வது சாய்ஸ் வந்து அலர்ட் பண்ணிட்டாங்க. he or she can report nearest TFC, pay the necessary fees, can wait for choices 1, 2, 3, 4.
உனக்கு 5 சாய்ஸ் கொடுத்துருக்க, 5வது சாய்ஸ் உனக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோ. 5வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னா மேலே வந்த 4 சாய்ஸ்க்கு வெயிட் பண்ணுறீல்ல, அப்போர்டு கொடுத்துருக்கீல்ல, அதுக்கு தான் போய் ஃபீஸ் கட்டுறேன்னு அர்த்தம். ஓகேவா? அதான் இங்கே சொல்கிறாங்க. சரி, டிக்ளைன் அப்போர்ட்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துச்சுன்னு வைங்களேன். டிக்ளைன் அப்போர்ட்னா எனக்கு இந்த அலாட்மெண்ட்டில் கல்லூரி பிடிக்கலை, நான் வந்து எனக்கு இந்த சாய்ஸ் பிடிக்கல, 10வது சாய்ஸ் கிடச்சிருன்னு வச்சுக்கோங்க, சாய்ஸ் பிடிக்கல, இந்த கல்லூரி பிடிக்கல, மேலே உள்ள 9 சாய்ஸில் ஏதோ ஒரு கல்லூரி கொடுங்கன்னு தான் அர்த்தம். அப்படி கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ளது கிடச்சுன்னா 13வது நாள் தெரியும். சரியா? அவ்வளோதான். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கேண்டிடேட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை அலாட்மெண்ட் சீட், ஹி ஆர் ஷி டிக்ளைன் தி அலாட்மெண்ட். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை அப்படின்னா அந்த அலாட்மெண்ட்டை டிக்ளைன் பண்ணிக்கலாம். வெயிட் ஃபார் ஹையர் ஆர்டர், அதாவது மேலே அந்த 9 சாய்ஸில் 10வது சாய்ஸ் கிடச்சிருக்கும், நீ வேண்டான்னு சொல்லிவிட்ட, மேலே அந்த 9 சாய்ஸ்க்கு வெயிட் பண்ணணும் 13வது நாள் வரைக்கும். ஓகேவா? அப்போர்டு மூமெண்ட் அதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் கிடச்சா எடுத்துக்கலாம், இல்லைனா அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவேன்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இப்போ 10 சாய்ஸ் 50 சாய்ஸ் போட்டிருக்கேன், 10வது சாய்ஸ் அலர்ட் ஆயிடுச்சு, அதே 10வது சாய்ஸ் அலர்ட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு அந்த சாய்ஸ் வேண்டாம், நான் சாய்ஸ் ஃபில்லிங்கே அதை தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், டிக்ளைன் பண்ணி எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த ரவுண்டே வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு கூட போய்க்கலாம். மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இது 3rd ரவுண்டுக்கு பாசிபிலிட்டி கிடையாது, பார்த்துக்கோங்க. ஏன்னா 4வது ரவுண்டு கிடையாது, பார்த்துக்கோங்க. அடுத்து டிக்ளைன் குவிட்டு, லாஸ்ட் ஆப்ஷன் இதுதான். கவுன்சிலிங்கும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், குவிட் பண்ணி எப்போ வேணாலும் வெளியே வந்துக்கலாம், எந்த ரவுண்டில் வேணாம், அதுதான். அண்ட் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இது சில அந்த 3 பாசிபிலிட்டி சொன்னேன் இல்லையா, அந்த 3 பாசிபிலிட்டிஸில் ஒரு பாசிபிலிட்டியில் இது வரும், அப்போர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. இப்போது அப்போர்டில் செக் பண்ணி, அதாவது நாட் அலர்ட்னு வருது இல்லையா, நாட் அலர்ட் வரவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் வரும். அப்போர்டில் செக் பண்ணி சீட் இருந்தால் எடுத்து கொடுத்தோம். ஏன்னா நாட் அலர்ட் வந்துருச்சு, அவன் போட்ட 50 சாய்ஸ்லையுமே காலேஜ் கிடைக்கல, அந்த 50 சாய்ஸுமே திரும்ப கம்ப்யூட்டர் செக் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணினா செக் பண்ணி கிடச்சிதுன்னா ஏதாவது கொடுக்கும், இல்லை கிடைக்கலன்னா நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டு போயிருக்கோம். இன்னொன்று, இந்த அப்போர்டில் கிடைக்கிற காலேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபைனல். திரும்ப டவுன்வேர்ட்லாம் வந்து அந்த அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் எடுக்க முடியாது. டிக்ளைன் பண்ணி வச்சதை அக்செப்ட் பண்ணி வச்சதெல்லாம் எடுக்க முடியாது. நீ அப்போர்டில் ஏதாவது மேலே ஏதாவது காலேஜ் கிடச்சா அதுதான் ஃபைனல், அதுதான் எடுத்தாகணும், நீ எங்கேயும் போக முடியாது. அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்போர்டில் அக்செப்ட் பண்ணியிருக்க காலேஜ் கன்ஃபார்ம், புரிஞ்சுதா? இப்போ 10வது சாய்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கேன்னா கன்ஃபார்ம், மேலே உள்ள 9ல் கிடச்சா எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது கன்ஃபார்ம்னு அர்த்தம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இதை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். 7 பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு அண்டு முதல் பட்டதாரிக்கு அப்புறம் வந்து போஸ்ட் மெட்ரிக்ஸ்க்கெல்லாம் எந்த ஃபீஸுமே இல்லை டிஎஃப்சிலன்னு சொல்கிறாங்க இதில். ஸோ அவ்வளோதான். மீதி வந்து ரிப்போர்ட் பண்ண முட்டிங்கன்னா காலேஜுக்கோ இல்லை அக்செப்ட் அண்ட் ஜாயினோ இல்லை அக்செப்ட் அண்ட் அப்போர்டோ இந்த ஆப்ஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக காலேஜ்லேயோ இல்லை டிஎஃப்சிலையோ ரிப்போர்ட் பண்ண முட்டிங்கன்னா உங்கள் சீட்டு வேக்கண்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதாவது சீட்டு ரத்தாயிடும், போயிடும், கவுன்சிலிங்கிட்டே போயிடுவீங்க. ஓகேவா? டிஎஃப்சிக்கு யார் போகணும்? அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்காரங்க. காலேஜுக்கு யார் போகணும்? அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க. அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதை பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா? இதுதான் அந்த 6 ஆப்ஷன். இந்த 6 ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் போங்க டிஎன் வெப்சைட்டில் போய் இதெல்லாம் என்னென்னு படித்து பாருங்கள். இப்போ லீவ் டைம் இருக்கீங்க, நீங்கள் வந்து சும்மா உட்காரணும் அவசியம் இல்லை. 1 மாதம் டைம் இருக்குது, இன்னும் 20 நாள் டைம் இருக்குது கவுன்சிலிங்க்கு. நீங்கள் உட்காந்து யோசிங்க, சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, நான் போட்டிருக்கேன் வீடியோ, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் 3 பாசிபிலிட்டின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக புரியும். தேங்க்யூ. கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று பண்ணலனாலும் நீங்கள் அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க, பார்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும், சீட்டு போயிடும். நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து 2வது ரவுண்ட் போனால் நினச்சி பாருங்கள். அதனால் கன்ஃபர்மேஷன் கரெக்டாக பண்ணணும். இப்போ மொதல் 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங், அடுத்த 2 நாள் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் எந்த கல்லூரின்னு செலக்ட் பண்ணணும். அடுத்த 5 நாள் போய் ரிப்போர்ட்டிங் டேட், டிஎஃப்சிலையும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க போய் டிஎஃப்சிலையும் காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணுற டேட். லாஸ்ட்டாக அந்த 13வது நாள், 2 நாள் விட்டுருங்க, லாஸ்ட்டு 13வது நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்போர்டு வரக்கூடிய ரிசல்ட், அப்போர்டெல்லாம் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது கல்லூரி கிடச்சிருக்கான்னு வந்துடும். சரிங்களா? தேங்க்யூ. இன்னும் புரியல அப்படின்னா, தயவு செய்து புரியல அப்படின்னா, இன்னும் ஒரு பல பரிமாணங்களில் வந்து நான் சொல்கிறேன். இன்னும் புரியல அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்போம். சரிங்களா? ஸோ அதனால் தயவு செய்து மெதுவாக புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் அப்படி குழப்பம். சரிங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.